மற்றும் ஒரு அண்மை செய்தி. சென்னை திருவல்லிக்கேணியில் தடையை மீறி மாணவர்கள் பஸ் டே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். பஸ் டே கொண்டாட தடை விதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் மாணவர்கள் ஒன்று திரண்டு பஸ் டே கொண்டாடுவதற்காக அங்கு ஆயத்தமாகி இருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்தும் பணியில் தற்போது காவலர்கள் அங்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். தடையை மீறி மாணவர்கள் திருவல்லிக்கேணியில் பஸ் டே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் கேட்கலாம். சுப்பிரமணியன், எத்தனை மாணவர்கள் பஸ் டே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இது சம்பந்தமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதா? திருவல்லிக்கேணி பகுதியில் தற்போது மாநில கல்லூரி மாணவர்கள் பேருந்து தினம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வா உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார். திருவள்ளி அண்ணா பட்டாபிராமில் இருந்து அண்ணா சுத்தம் நோக்கி செல்லக்கூடிய 27H மாநகர பேருந்தில் மாநில கல்லூரி மாணவர்கள் ஒன்று கூடி ஏறி மாநில பேருந்து மேல் ஏறி பேருந்து தினம் கொண்டாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கு வந்து அவர்களை வெளியே, அதாவது பேருந்து நிலையத்துக்கு தடை விதிக்கும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியில் அவர்கள் மாலைகளை பேருந்தில் போடப்பட்ட மாலைகளை சாலையில் ஊர்வலமாக எடுத்து வந்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகள் தான் நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சுப்பிரமணி, பேருந்து தினம் கொண்டாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் மாநில கல்லூரி மாணவர்கள் மேற்கொண்டு வரும் இந்த கொண்டாட்டத்தின் விளைவாக அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்களா? காவல்துறைக்கு இதுவரை எந்த ஒரு தகவலும் கிடைக்கப்படவில்லை. ஏனென்றால் பேருந்து இன்று பொதுவாக கல்லூரி மாணவர்கள் காலையில் கல்லூரி திறக்கப்படும் போது பேருந்து தினம் கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. எனவே முன்கூட்டியே கல்லூரி மாணவர்கள் செல்லக்கூடிய அந்த பேருந்து நிறுத்தத்தில் ரோந்து போலீசார் நின்று கொண்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவது வழக்கம். ஆனால் தற்போது அந்த இது போன்ற நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே இதனை பயன்படுத்தி கல்லூரி மாணவர்கள் பேருந்து தினம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தடையை மீறி இந்த கொண்டாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த மாணவர்கள் பாரதி சாலையிலிருந்து மாநில கல்லூரி நோக்கி ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், என்னென்ன காரணத்திற்காக பேருந்து தினம் கொண்டாட தடை விதிக்கப்பட்டிருந்தது? பேருந்து தினம் கொண்டாட்டத்தின் போது பட்டாசு வெடிக்கக்கூடாது, அதே போல பொதுமக்களுக்கு பெரும் இடையூறு ஏற்படும் வகையில் இந்த பேருந்து தினம் கொண்டாடப்பட்டு வந்தது. எனவே அதனை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. சென்னை போலீசாரும் அதற்கு தடை விதித்தார்கள். எனவே பேருந்து தினம் கொண்டாடப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனால் அதையும் தடையை மீறியும் மாணவர்கள் அடிக்கடி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பேருந்து தினம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அப்போதெல்லாம் காவல்துறையினர் எந்தெந்த மாணவர்கள் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கல்லூரி ரீதியிலும், அதாவது கல்லூரி நிர்வாகம் ரீதியிலும் நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மாநில கல்லூரி மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பேருந்து தின கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்கள் பாரதி சாலையிலிருந்து கல்லூரி நோக்கி தற்போது ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அந்த பேருந்தில் ஏறி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கீழே இறக்கி எச்சரித்து அனுப்பி இருக்கிறார்கள். தற்போது கல்லூரி வாசல் நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கும் போலீசார் தற்போது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய பேருந்தில் அவர்கள் பேருந்து தினம் கொண்டாடினார்கள்? எத்தனை பேருந்துகளில் அவர்கள் இந்த கொண்டாட்டங்களில் ஈடுபட்டார்கள்? பட்டாபிராமிலிருந்து அண்ணா சதுக்கம் நோக்கி செல்லக்கூடிய அந்த 27H என்ற மாநகர பேருந்தில் அவர்கள் ஏறி பேருந்து தின கொண்டாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். தற்போது அவர்கள் பாரதி சாலையிலிருந்து நேரடியாக கண்ணகி சிலை நோக்கி வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு கல்லூரி வாசலை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நமது ஒளிப்பதிவாளர் அந்த காட்சிகளை நேரடியாக அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க காவல்துறையினர் அங்கு விரைந்து வந்தார்கள். அவர்களை எச்சரித்து தற்போது பேருந்தில் ஏறக்கூடாது என்று எச்சரித்து அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் கல்லூரி நோக்கி தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணியன், அந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட போது போதிய போக்குவரத்து காவலர்கள் இல்லை என்று சொல்லியிருந்தீர்கள். தற்பொழுது நிலைமை எப்படி இருக்கிறது? போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு விட்டதா? பாரதி சாலையில் தற்போது போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அந்த மாணவர்கள் தற்போது கல்லூரி நோக்கி ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். கோஷம் போட்டு அதே போல கல்லூரியை வாழ்த்தியும் அவர்களும் கோஷமிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். பேருந்து தினம் என்பது எங்களுடைய ஒரு வழிபாடு என்றே அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் அரசு கல்லூரி என்ற காரணம் மட்டுமல்லாமல் எங்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லை. எனவே நாங்கள் இது பேருந்து தினத்தை கண்டிப்பாக கொண்டாடுவோம். எனவே இதை யாரும் தடை செய்ய முடியாது என்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் நீங்கள் தடையை மீறி பேருந்து தினம் கொண்டாடினால் கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்றும் காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். எத்தனை மாணவர்கள் தற்போது இந்த செயலில் ஈடுபட்டிருப்பார்கள் சுப்பிரமணியன்? அதே போல் பொதுமக்கள் இது பற்றி என்ன கூறுகிறார்கள்?
வாகன ஓட்டிகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவர்கள் முதலில் வாலாஜா சாலை, திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் இருந்து 27H என்ற பேருந்தில் ஏறி இருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த பேருந்தில் 20 மாணவர்கள் இருந்தார்கள். திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் மேலும் ஒரு 30 மாணவர்கள் அந்த பேருந்தில் ஏறினார்கள். நேரடியாக அவர்கள் கோஷமிட்டபடி பேனர்கள் கட்டினார்கள். பேருந்து தினம் கல்லூரியின் சார்பில் பேருந்து தினம் கொண்டாடப்படுகிறது என்று முழுவதுமாக பேனர் கட்டினார்கள். அதன் பிறகு அவர்கள் ஊர்வலமாக பேருந்து தினம் கோஷமிட்டபடி இருசக்கர வாகனத்திலும் அஜாக்கிரதையாக வாகனத்தை ஓட்டியபடி அவர்கள் வந்தார்கள். ஒரு வாகனத்தில் 3 பேர் பயணம் செய்யக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்க முடிந்தது. உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் அங்கு விரைந்து வந்தார்கள். அவர்களை எச்சரிக்கை அனுப்பினார்கள். பேருந்தை அண்ணா சிதுக்கம் பேருந்து பணிமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மற்ற மாணவர்கள் அனைவரும் ஊர்வலமாக பாரதி சாலை வழியாக ஊர்வலமாக வந்து தற்போது கல்லூரிக்கு சென்றிருக்கிறார்கள்.